சட்டமன்றத்திலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, நாங்கள் ஒரு பைசா மக்கள் பணத்தில் எடுக்க மாட்டோம், எடுத்தவனையும் விட மாட்டோம், ஏற்கனவே அதை வந்து எடுத்தவங்களை கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுப்போம்னு வேகமாக சொல்கிறாரா கோபத்தில். இந்த பக்கம் திருப்பி காட்டுறான். வெளிநடப்பு செய்வதற்கு தயாராகிக்கிட்டு எந்திரிச்சு நிற்கிறவங்கெல்லாம் ஏதோ வெளிநடப்புக்கு அரசியல் ரீதியாக எந்திரிச்சாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. உட்கார்ந்துருக்க முடியலை, உழல் பண்ணினோமே, லஞ்சம் வாங்கினோமே, ஐயையோ ஐயையோ, மாட்டிக்கோமா என்று அமைதியாக உட்கார்ந்துருக்க முடியல, எந்திரிச்சு நிற்கிறான் அவன். அதில் முகத்தை பாருங்கள். அதனுடைய இதுதான் பொலிட்டிக்கல் சீனியாரிட்டியான்னு கேட்டார் முதலமைச்சர். அந்த பொலிட்டிக்கல் சீனியாரிட்டி முகங்களெல்லாம் பாருங்கள். திரு முகமே 3 முகமாயிட்டு அப்படி இருக்காங்க. அப்படியே எதிர்க்கட்சி தலைவருக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறவர் அப்படியே இருக்கார். அவர் மேலே ஏற்கனவே அது நிர்மல்குமார் வெளியும் சொல்கிறாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் மேலேயும் செந்தில் பாலாஜி மேலேயும் நாங்கள் வந்து வழக்கு நடத்துவதற்காக அனுமதி கேட்டு கோப்பை கொடுத்தால் ஆளுநர் கையெழுத்து போட மாட்டேன் என்கிறார். கோப்பை வைத்து கொண்டிருக்கிறார். அப்போ இவங்களுக்குள்ளே என்ன இணக்கம்? பாஜக மேலிடத்துலேருந்து சொன்னால் தான் கேட்பாங்க ஆளுநருங்கிறவங்க. அப்போ இவங்க என்ன அப்படின்ட்டு வெளியே வந்து மாண்புமிகு மின் துறை மற்றும் சட்டத்துறையினுடைய அமைச்சர் நிர்மல்குமார் கேட்குறாரு. இதை விட வேறு என்ன வேணால்? பகிரங்கமாக தான் பேசுகிறாங்க. இவங்க பாஜக எதிர்ப்பல்ல, இவங்க பி டீம். யாருடா பி டீம்? நீ வந்து ஏ டீம்லேயே ஒரு அங்கம் என்பதை சொல்லிகிட்டு இருந்தோம்.